பேர் நம்மளுடைய இருதயத்திற்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களா இருப்பாங்க. நீங்களும் நானும் ஆபீஸ்ல வேலை செய்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப பிரியமுள்ள நபர்கள் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், டீமா சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆபீஸ்ல இருக்கிற டீம்லாம் சினிமாக்கு போகிறோம். நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் வரணும். அல்லேலூயா, கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது சரிதானா? அல்லேலூயா, வரமாட்டேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நபர், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்பெல்லாம் சாப்பிட போறாங்களோ ஒன்னா தான் போவாங்க. அந்த பெண்ணை வச்சு, அந்த பையனை வச்சு என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். அவங்கள வச்சு கூப்பிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, வந்து கேட்பாங்க, ஒரு நாள் தானே வா அப்படின்னு சொன்ன உடனே, சர்ச்சுக்கு போகணும்பா, நீ வேற சண்டே ஆச்சுன்னா பாஸ்டர் என்ன பண்ணிடுவார், சர்ச்சுக்கு வரலன்னா நான் சர்ச்சுக்கு போய் ஆகணும். அட பாஸ்டர் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு வலது கை என்ன பண்ணும், ஆமா பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, வலது கை அப்படிதான் கூப்பிடும். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிரணுமா, பைபிள் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார், அந்த வலது கரத்தை தரித்து தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு, அட போயா, ஆமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிரணுமா, அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரு நம்மளுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் இருப்பாங்க. ஆபீஸ்ல பொதுவா கூப்பிடும் பொழுது நம்ம நோன்னு சொல்லிடுவோம். ஆனா வலது கரத்தை போல நம்மோடு கூட இருக்கிற அந்த நபர், அவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறது, போயிடுறது. இது நான் பணத்துக்கு மாத்திரம் சொல்லல, கர்த்தருக்கு பிரியமில்லாத, பரத்திற்கு பிரியமில்லாத அநேக காரியத்துல ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க, இப்படியாய் நம்ம இழுத்து விடுகிறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆனவர்களா இருந்தாலும் அவர்களை என்ன செய்யணுமா, பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.